பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றைக் கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றைப் பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. கருணையே வடிவமான முருகப்பெருமானே, உன்னுடைய விரதங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முருகனுடைய விரதத்திலே முதல் விரதம் வெள்ளிக்கிழமை விரதம், இரண்டாவது கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் 12 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அதில் நாரதர் விநாயகர்கிட்ட கேட்குறாரு, நான் முதன்மை 7 முனிவர்களிலே முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ விநாயகர் சொன்னார், என் தம்பி சுப்பிரமணியனை நோக்கி 12 ஆண்டுகள் கிருத்திகை விரதம் இருந்தால் நீ எண்ணியதை அடைவாய். அதனால் நாரதர் என்ன செய்கிறாரு, பரணி நட்சத்திரத்தன்று ஒரு பொழுது உண்டு, மறுநாள் 3 பொழுதையும் உணவு இல்லாமல் அந்த பொழுதை கழித்து, அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தன்று ஒரு பொழுது உண்டு பாரணை செய்து விரதத்தை முடிக்கிறார். இந்த மாதிரி 3 நாட்கள் நினைவு என்பது முருகப்பெருமானிடத்தில் இருக்க வேண்டும். அதாவது காலையிலே நீராடி வெண்மையான உடையை உடுத்தி கொண்டு எந்த சிந்தனையும் மற்ற உலகியல் சிந்தனை இல்லாமல் தர்பை சயனம் என்று சொல்ல பாயிலை தர்பை அதாவது சாதாரண நாம் படுக்கிற பாய் இல்லாமல் தர்பை பாயிலை படுத்து, அதாவது விரதம் என்று சொன்னால் ஒரு சில நியமங்கள் இருக்கிறது. அந்த நியமப்படி நாரத முனிவர் அந்த விரதத்தை இருக்கிறார். அதாவது சாப்பிட்றது எல்லா வகையிலையும் நம்ம சாப்பிடக்கூடாது. விரத காலங்களில் ஏதாவது உலகியல் ரீதியிலே நான் சிந்திக்கிறேன், வேலைக்கு போகிறோம், உழைப்பு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னும்போது சாப்பிடாமலேயே இருக்கிறது மிகப்பெரிய நிலை. அது முருகனுடைய அருள் பெறுவது. உணவு என்பது நீர்ம உணவாக பால் பழம் போன்ற இந்த உணவுகளை மட்டும் உண்டு சதா காலம். உண்மை என்னன்னு சொன்னால் மனம் இறைவனுடைய கருணையை நாடிக்கொண்டிருக்க வேண்டும். வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்தில் பாடுறார் விரதத்தை பற்றி. இந்த பாடல் என்னுடைய நினைவுக்கு வருது. நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர்தமை நாடாமையாகும், அந்த நல்விரத மாங்கனியை இன்மை எனும் ஒரு துட்ட நாய் கவ்வியந்தோ, தான் கொண்டு போவதினி என் செய்வேன் தளராமை என்னும் ஒருகை தடி கொண்டு அடிக்கவோ வலியிலேன், சிறியனேன் தன்முகம் பார்த்தருளுவாய். வான் கொண்ட தெள்ளமுதவாரியே மிகு கருணை மழையே மழை கொண்டலே வள்ளலே என் இருகண்மணியே என் இன்பமே மயிலேறும் மாணிக்கமே, தான் கொண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வ மணியே. நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிரதமை நாடாமையாகும். அதாவது அந்த விரத காலங்களிலே வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற நிலை அங்கே வேண்டும். முருகா 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 என்று சதா காலமும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு முருகனுடைய தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டு, அதாவது பக்தின்னா வைராக்கியத்தோடு அந்த பக்தி செய்கிற பொழுது அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அதனால் நாரத முனிவர் 12 ஆண்டுகள் கிருத்திகை விரதம் இருந்தார். ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள், அதாவது மாதங்கள் தோறும் ஒரு நாள் கிருத்திகை வருது. அதனால் 12 ஆண்டுகள் கிருத்திகை விரதத்தை இருந்து அவர் அந்த எண்ணியதை அடைந்தார் என்று அந்த விரத மகிமை சொல்லுகிறது. அதனால் 7 முனிவர்களிலே முதல்வராக அந்த விரதத்தினாலே பயன் அடைந்தவர் நாரதர் என்று சொல்லி, அடுத்த விரதம் ஒப்பில்லாத விரதம் என்று சொல்லலாம். ஏன்னா சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் 3: வெள்ளிக்கிழமை விரதம், கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம். சஷ்டி விரதம்னா 6 நாள் விரதம் இருக்கணும். அதுக்கு அடிப்படை என்னென்னா, முருகப்பெருமானுக்கும் சூரபன்மனுக்கும் போர் நடக்கிறது. அசுரர்களை வீழ்த்தி தேவர்களை காப்பாற்றுவதற்கு முருகன் வருகிறார். அதாவது நல்லவர்களை வாழ வைக்க முருகப்பெருமானுடைய தோற்றம். அதுதான் அந்த கந்தபுராண பாடல் சொல்லுகிறது. உலகம் உய்வதற்காக முருகன் தோன்றினான், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உலகம் உய்வதற்காக, உலகில் உள்ள நல்லவர்கள் பிழைப்பதற்காக வாழ்வதற்காக என்ற பொருளை அங்கு பார்க்கணும்.